கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் கடந்த 27ஆம் தேதி சனிக்கிழமை மக்கள் சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பில் கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது தொடர்பாக பல்வேறு அரசு நிர்வாகம் சரி, பல்வேறு கட்சியினரும் சரி விசாரணை குழு அமைத்து அந்த பகுதியில் விசாரணை நடத்திட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக 8 பேர் கொண்ட எம்பிக்கள் கொண்ட குழுவை நேற்று ஜே.பி. நட்டா அந்த குழுவை அமைத்தார். இந்த சூழலை இன்று காலை 10 மணிக்கு கோவை விமான நிலையத்திலிருந்து அவங்க சாலை மார்க்கமாக கரூர் செல்ல இருக்கிறார்கள். அப்பொழுது விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பை முடித்துக் கொண்டு அங்கிருந்து சின்னியம்பாளையம் இருக்கக்கூடிய ஆர்ஜி புதூர் பகுதி அருகே வரிசையாக வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் போது ஹேமமாலினி சென்றிருந்த கார் மீது பின்னாடி வந்த கார்கள் மோதியதால் அந்த பகுதியில் லேசான சலசலப்பு ஏற்பட்டது. அந்த ஹேமமாலினி காருக்கு பின்பக்கத்தில் மட்டும் லேசான காயங்கள் ஏற்பட்டிருந்தது. அதே சமயம் அந்த காருக்கு பின்னாடி முன்னாடி இருக்கிற பேனட் முழுவதுமாக ஓபன் ஆகி அந்த கார் செல்ல முடியாத சூழல் இருந்தது. அந்த காரில் சென்ற மற்ற பாஜக நிர்வாகிகள் வேறு காரில் மாறி தற்போது தொடர்ந்து இந்த கரூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். கார்கள் ஒன்றன் பின் ஒன்று மோதியதனால் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் யாருக்கும் எந்த விதமான காயமும் எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறல என அவர்கள் தரப்பு தகவல் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து அவங்க கரூரை நோக்கி சென்று கொண்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது.